இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு எங்கள் நல்வாழ்த்துக்கள். இன்றும் அற்புதர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். சோர்ந்து போகாமல் நம்பிக்கையுடன் இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள்.
இறைமையின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், சீர்கெடுத குணமாக்கு. எப்ப நம்ம என்ன செய்யணும்? அவர் இடத்துல திரும்பணும். சீர்கெட்ட பிள்ளைகளை எது திரும்புங்கள், அப்ப உங்க சீர்கேடுகளை குணமாக்கு. உண்மைதான். என்ன செய்யணும்? அவர் ஆண்டவராக இயேசுக்கு பக்கமா திரும்பணும். முடிஞ்சா ஒரு பக்கம் திரும்பணும்னா நிச்சயமா நம்ம குணமாக்குவார். நம்ம இருக்கிற வழி, நம்ம இது வரைக்கும் வாழ்ந்த வழி இல்லாதபடிக்கு இன்னைக்கு எங்க திரும்பணும்? தேவனிடத்துல நம்ம ஒவ்வொருவரும் திரும்பணும். முழுமையா நம்ம தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே என் சீர்கேடை குணமாக்குன்னு சொல்லி அவர் பக்கமா திரும்பும்போது நம்மளை நிச்சயமா குணமாக்குறாரு. இறைமையில சொல்றாரு 24ஆம் அதிகாரம் 1 திரும்ப மனது இருந்தா திரும்புங்க. ஆசிங்க இஸ்ரவேலே, இறைமையா 4:1. இஸ்ரவேலே மனதா இருந்தா நம்ம கையில குத்துறாரு. மனதா இருந்தா என்ன செய்யுங்க? கர்த்தரத்துல திரும்புங்க. அப்ப நம்ம திரும்பிட்டோம்னா நம்ம என்ன செய்யறாரு? நம்ம சீர்கேடெல்லாம் குணமாக்கிறாரு. நமக்கு என்னென்ன குறை இருக்கோ எல்லாமே நம்ம குறையில்லாதவங்க யாருமே கிடையாது இல்லையா? அப்ப நம்ம ஆண்டுட்டு ஒரு நாள் நம்ம குறைய அடிக்கிடும் போது தேவனிடத்துல என்ன செய்யணும்? திரும்பணும். கர்த்தரத்துல திரும்பணும். திரும்ப நிச்சயமா நமக்கு சீர்கேடெல்லாம் என்ன செஞ்சிருவாரு? குணமாக்கு. அப்புறம் குணமாக்கி இருக்கிற மனப்பூர்வமா சிநேகிக்கிற இந்த உலகத்துல மனப்பூர்வா சிநேகிக்கிற தேவனை கர்த்தரை தவிர உலகத்துல யாருமே உண்மையான சிநேகத்தின் உலகத்துல பார்க்கவே முடியாது. நம்ம நல்ல நல்ல பலனா சுகமா நல்லா இருக்கும்போது நம்ம 4 பேர் சிநேகிப்பாங்க. ஒரு திறமையிலும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா யாரும் நம்மள பக்கத்துக்கு வரமாட்டாங்க. ஆனா இந்த ஆண்டவராக இயேசுக்கு சொல்றது இருக்கிற சீர்கேட்டை குணமாக்கி உன்னை என்ன செய்வேன்? மனப்பூர்வமா சிநேகிக்கிறேன்னு சொல்றாரு. ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே என்னை திருப்புமாப்பா, திரும்ப ஆண்டவரே, நீங்க திருப்பினாத்தானே திரும்ப முடியும் ஆண்டவரே, திருப்புமாப்பா, நான் திரும்பதானே நினைக்கிறேன், என்னால முடியல, எனக்கு திருப்புன்னு சொல்லி கேட்போம். கொலபலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். கொலபலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். கர்த்தாவே பார்த்தீங்களா இறைவன் என்ன கேட்கிற? எங்களை உங்களிடத்துல திருப்பி கொள்ளோ, அப்படி நாங்கள் திரும்புவோம். இப்ப ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே கர்த்தாவே உங்களிடத்துல எங்களை என்ன செய்யுங்க? திருப்பி கொள்ளுங்க. நமக்கு மிக மிக தேவனுடைய வசனம் தான் நமக்கு காதுகளுக்கு தீபமோ பாதைக்கு வெளிச்சம். நம்ம பிரயாணத்துக்கு எங்க போயிட்டு இருக்கிறோம்? நம்ம ஒருவரும் பரலோகத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். இந்த ஆட்சி சட்டையில எல்லாரும் எங்க போயிட்டு இருக்கீங்க? நம்ம ஒருவரும் பரலோகத்தை நோக்கி காலான் தேசத்தை நோக்கி நம்ம பரம காலை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். அது போறதுக்கு நம்ம கத்துட போதுன்னு சொன்னா கர்த்தருக்கு முடிஞ்சா கத்துக்குள்ள நம்ம இருக்குன்னு சொன்னா எதுதான் நமக்கு வெளிச்சம்? எதுதான் நமக்கு தேவை? எது தேவை? சீவனுடைய தேவனுடைய வசனம் நமக்கு தேவை. தேவையில்லை எல்லாம் அமைதியா இருக்கீங்க. எது தேவை நமக்கு? தேவனுடைய வசனம் தான் தேவை. கத்துடைய அதுதான் சங்கீதக்காரர் சொன்ன கர்த்தருடைய வசனம் நமக்கு எப்படி இருக்குதா? கால்களுக்கு தீபமா பாதைக்கு வெளிச்சமா இருக்குது. அந்த வசனத்தை கேட்கறதுக்கு மனசு இல்லையே. பாருங்க பல இறைவனை சொல்றாரு, ஆண்டவரே உங்களிடத்துல திருப்போம். அங்க அப்போது திரும்புவோம். நம்ம கேட்கலாம், ஆண்டவரே நான் திரும்பலாம் வாங்கியிருக்கப்பா, என்னால் திரும்ப முடியல, எனக்கு திருப்போம். இன்னொரு காட்சி நம்ம பழம்பல் 5:21 கர்த்தாவே கர்த்தாவே எங்களை உங்களிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்படி திரும்பும். நீதான் எங்க திருப்பணும்ப்பா, நாங்க அப்பதான் திரும்ப முடியும், எங்களால ஒண்ணும் முடியலப்பா, நீங்க திருப்புங்க திரும்பன்னு சொல்லி கேட்கணும். நான் எதுல இருந்து திரும்பணும் சொல்லி சங்கீதக்காரர் ஏசாய் சொல்றாரு பாருங்க. ஏசாய் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 7வது வசனம். துன்மார்க்கன் தண்ணி வழியையும் முதல் நம்ம வழியை விட்டு நம்ம போற வழி நம்ம கத்திரி திருவிழா இருக்க வழியை விட்டு என்ன செய்யும் போத நம்ம திரும்பணும். துன்மார்க்கன் தன் வழியையும் அருமையா சொல்ற துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவை விட்டு நம் நினைவு நம்ம இசம் போல நம்ம நினைக்கிற நினைவு நம்ம யாரு நம்ம உள்ளத்தை யார் பார்க்கறன்னு சொல்லி நம்ம என்னென்னமோ தேவையில்லாத என்ன என்றோ அதில் ஒரு நாளைக்கு இருக்கு. என்னங்களையும் செய்கிறீங்க கருத்து ஒரு நாளைக்கு நான் இருக்கோம்
காலமா இருக்குதானே? வாசிங்க பிரசிங் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். மறந்துட்டீங்களா? எல்லாம் நம்ம அடிக்கடி வாசிக்கிற வசனம் தான். சகல எண்ணங்களையும் சகல செய்திகளையும் இனிமேல் நான் இந்த காலம் என்ன செய்யுது இனிமேலே இருக்குது. அதான் இங்க சங்கியாசை சொல்றாரு, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் நினைவுன்னு சில என்ன சொல்றாரு, நினைவுகளையும் நம்ம உள்ளத்துல தேவையில்லாத எண்ணங்கள் தேவையில்லாத சிந்தனைகள் ஏதாச்சும் நம்ம சிரிச்சுட்டா இருப்போம். எண்ணங்கள் எங்கேயோ இருக்கும், சிந்தனைகள் எங்கேயோ இருக்கும். அதான் கத்துக்கு வேதம் சொல்லுது, துன்மார்க்கன் தன் வழிகளையும் அப்புறம் என்ன அக்கிரமக்காரன் தன்னுடைய நினைவுகளை தான் நம்ம பத்திரம் பார்த்துக்கணும். நம்ம இப்ப நம்ம என்ன வேணாலும் நினைக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம், நம்ம பேசுறது யாருக்கு தெரியும், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, தங்கள் நினைவுகளையும் விட்டு இதுல விட்டுட்டு என்ன செய்ய திரும்பு. பழங்குல சொன்னாரு, பழங்குல கட்டாவே இங்க திருப்பிக்குள்ள அப்பதான் உங்களுக்கு திரும்பணும் தெரியும். என்னென்ன வச்சுக்கணும் நம்ம வழிகள், கத்தர் திரும்பலாத வழிகள் எல்லாத்தையும் திரும்பணும். அப்புறம் நம்ம நிலைகளெல்லாம் விட்டு கத்தருக்கு திரும்பணும். அவர் மேல மனது விடுவார். நம்ம தேவனிடத்திலேயே திரும்ப உலகத்துல அல்ல, மக்கள் இடத்துல உலகத்துல அல்ல, நம்ம தேவனிடத்திலேயே திரும்ப கிடவும். வண்டிக்கு கைப்பற்றிருக்கா இன்னைக்கு நம்ம திரும்புவோம். அதை சொல்றது இப்ப மோசையில வாசித்தோம், சீர்கட்ட குணமாக்கி எப்படி இருக்கிறாரா மனப்பூர்வமா நம்மள சிநேகிக்கிறார். அவர் சிநேகம் வந்து அநாதி சிநேகம், நித்திய சிநேகம், எவர்லாஸ்ட்னு சொல்றாங்களா அந்த மாதிரி நித்திய சிநேகம். தேவை நம்மள வச்சு அவ்வளோ சிநேகம், அவர் வச்சிருக்கிறது முடிவில்லாத சிநேகம். பார்த்து பாருங்க, உபாகம் புஸ்தகம் 3 அதிகாரம் 3வது வசனம். அது மெய்யாக உண்மை இல்ல, பொய் இல்ல, மெய்யாக தம்முடைய சனங்களை சிநேகிக்கிறார். பசுத்தன் எல்லாரும் கத்துங்களா போதும். யாரும் மெய்யாகவே கத்தர் எடுத்து நம்மள சிநேகிக்கிறாங்க. ஆனால் அது சிநேகம் முடிவில்லாத சிநேகம். இந்த நம்ம உலகத்துல யார் சிநேகித்தாலும் பிள்ளை தாய் சிநேகித்தாலும் அந்த அன்பு இருந்து ஒரு நாள் மாறுபட்டு போயிடும். ஆனா தேவனுடைய அன்பு அப்படின்னு அநாதி சிநேகத்தில் நினைச்சு சிநேகிக்கிறாரா, முடிவில்லாத அன்பு, முடிவில்லாத அன்பு மேல தேவை வச்சிருக்கிறாரு. அவர் அன்பு அவ்வளோ பெரிய அன்பு. ஹல்லேலூயா. அதனால சொல்றாரு, அவர் சிநேகிக்கிறதுக்கு முன்னால என்ன நம்ம சீர்கட்ட குணமாக்குறேன்னு சொல்றாரு. அவர் குணமாக்க நம்ம நினைச்சு அவர் பக்கம் முழுமையா திரும்பணும். நம் நினைவுகள் நம்ம வழிகளெல்லாம் விட்டு கட்டடத்திலேயே திரும்பணும். அப்பதான் அந்த இடத்துல 2 இடத்துல சொல்றாரு. ஏசாயா 55 2 7வது வசனம் பார்த்தா 2 இடத்துல சொல்றாரு, திரும்ப கட்டடத்தில் திரும்ப நம்ம திரும்ப அவர் சிநேகிக்கிறாரு. இறைமையின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 3வது வசனம். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்து, அநாதி சிநேகத்தால் முடிவில்லாத சிநேகிக்கிறார் மட்டும் இல்ல, காரணத்தினால நம்ம என்ன சொல்றாரா இழுத்துக் கொள்ளுகிறார். எவ்வளவு ஒரு அன்புல தேவை பாருங்க. சின்ன தேவை இயேசு கிறிஸ்து போல உலகத்துல எங்கேயுமே அன்பு பார்க்க முடியாது. நம்ம தேவனை போல எந்த உலகத்துல அன்பை பார்க்கவே முடியாது. அவ்வளவு ஒரு அன்புள்ள தேவன். அநாதி சிநேகம் அநாதியே இல்ல, நம்ம முடிவில்லாம நம்ம சிநேகிக்கிறாரா. ஒரு நாள் 2 நாள் மத்தியில முடிவில்லாம நம்ம சிநேகிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, யாரை நம்ம சிநேகிப்பார்? நீதிமொழியின் புஸ்தகத்துல வாசிக்கிறோம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். என்னை சிநேகிக்கிறவங்கள சிநேகிக்கிறேன். யாரு தேவனை சிநேகிக்கிறாங்களோ அவங்களதான் தேவன் சிநேகிப்பார். வாசிங்க. பாத்தீங்களா, தேவன் யாரை சிநேகிக்கிறாரா? நம்ம ஆண்டவர் எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறோமோ, எந்த அளவுக்கு அவருக்கு அன்பு விடுறோமோ அவங்களுக்கு தான் தேவன் சிநேகிக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாள் தேவனிடத்துல சிநேகிரமா இருக்குன்னு சொன்னா, அவர் சொன்ன ஒவ்வொரு கற்பனைகளையும் கட்டளையும் கை கொண்டு வசனத்தை வாசித்து செபித்து அவரை துதிக்கணும், ஆராதிக்கணும், தேவனோடு இறுதி இணைந்திருக்குமானா தேவனை கர்த்தர் நம்மை சிநேகிக்கிறார். வானத்தின் பூமியும் படைத்த தேவன் நம்மளை சிநேகித்தால் நமக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். நமக்கு எந்த குறையும் வருமா? நிச்சயமா ஒரு குறையுமே வராது. வானத்தின் பூமியும் படைத்த தேவன் நம்மளை சிநேகிப்பாரானால் நமக்கு எந்த குறையுமே வராது. தேவன் நம்மளை சிநேகிக்கிறாராம். பாருங்க எவ்வளவு அன்பு பார்த்தீங்களா. ஆண்டவராகிய இயேசுக்கு சிநேகித்த ஒரு குடும்பத்தை நம்ம பார்ப்போம். லூக்காவின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38 வசனம் 39வது வசனம்.
பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். ஆ, அங்கே மாத்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ மாத்தாளின் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். பார்த்தீங்களா, அவங்க எது செஞ்சாங்க, தன் வீட்டுல ஏற்றுக்கொண்டால். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். மரியாதை என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தார். அவள் நேசரின் பாதத்தடியிலே உட்கார்ந்து நேசரின் பாதத்தடி உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். ஆண்டோடைய வசனத்தை எது செஞ்சாங்களா, கேட்டுக்கொண்ட மரியாதை மாத்தாள் நினைச்ச வீட்டுல ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா மாத்தாள் வந்து தன் வீட்டுல ஏற்றுக்கொள்ள கேசாமி, இவங்க என்ன செஞ்சாங்க, மரியாதை தேவனுடைய பாகத்துல உட்கார்ந்து தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அவங்களுக்கு மரியாதை பார்த்தேன் தேவன் சொல்ற தண்ணி விட்டு எடுபடாத நல்ல பங்க தெரிந்து கொண்டார். நீங்கள் நானும் கர்த்தருடைய பாகத்துல உட்கார்ந்து தண்ணி விட்டு எடுபடாத நல்ல பங்கு. இந்த உலகத்துல எல்லா நமக்கு என்ன ஆசீர்வாதம் இருந்தாலும் பொன் பொருள் உலகத்துல எவ்வளவு இருந்தாலும் ஒரு நாள் நம்ம விட்டு எடுபட்டு போயிடும். தேர்ந்து பாகத்துல உட்கார்ந்து ஒரு வசனத்தை கேட்டுக்கொள்றதா அந்த பங்கு என்ன செய்யாது, ஒரு நாள் நம்ம விட்டு எடுக்கவே படாது. அசிங்க தன் வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். செய்வதில் இவங்க என்ன உலக காரியத்திலே செஞ்சுட்டு இருக்காங்க, வேலை செய்யறதுலயே வருத்தம் அடைந்து வேலை செஞ்சாலும் என்ன செய்ய ஒரு முருகப்பு வந்துருச்சு, அவங்களுக்கு வருத்தம் வந்துருச்சு. என்னாண்டவரை நான் மட்டும் செய்யறேன் பாருங்க, மாதிரியே ஒண்ணுமே செய்யறதில்ல அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள என்னாச்சு கோவம் வந்துருச்சு. வேலை வேலை வேலைங்கிறவங்களுக்கு ஒரு நாள் நிச்சயமா கோவம் வரும். அங்கிட்டு பார்த்து காத்துருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்க அவரிடத்துல வந்து, ஆண்டவரே நான் தனியை வேலை செய்யும்படி கவலை இல்லையா சொல்லும் என்றால் இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக மாத்தாளே மாத்தாளே நிறைய காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையான என்னது ஒன்றுதான் தேவை. இந்த உலகத்துல என்னமே ஒண்ணும் இல்லை. இந்த உலகத்துல பொருள் வீடு சொத்து சொகம் எல்லாருமே ஒண்ணுங்களா, அவர் என்ன சொல்றாரு, தேவையானது ஒன்று அப்படி வச்சுக்கணும். தேவையான எது ஒன்று, தேவையானது ஒன்று அப்படி சொல்றது. இந்த உலகத்துல எல்லாமே இல்லப்பா, என்ன சொல்ற, தேவையானது ஒன்றுதான். மரியா கண்ணை விட்டு எடுபடாத பாத்தீங்களா, அவங்க தேவையான சிநேகத்தினால என்ன செஞ்சுட்டாங்க, தண்ணி விட்டு எடுபடாத நல்ல பங்கு. அந்த தேவனுடைய பாதத்துல காத்து தேவனோட உட்கார்ந்து அவர் உறவாடினால கத்திரி தேவன் சொல்லுவது தண்ணி விட்டு எடுபடாத நல்ல பங்க தெரிஞ்சு சொல்லி ஆண்டவராக இயேசுக்கு தங்களை குறித்து சாட்சி சொல்றார். இந்த உலகத்துல என்னதான் நீ ஓடி ஓடி உழைச்சாலும் பொண்ணை பொருளை சொத்து சொகம் நிறைய படத்தை சேர்த்து வச்சாலும் இந்த உலகத்தில் கொண்டு போற உலகத்தை விட்டு நம்ம போகிறப்ப ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது, கொண்டு போகவே ஒரே ஒரு காரியம் மரியாதை செய்ய தண்ணி விட்டு எடுபடாத நல்ல பங்க தெரிஞ்சுட்டாங்க. அந்த கத்துக்கு வேதம் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. தேவன் அவர் மேல அன்பு வைத்திருந்தாராம், அவ்வளவு சிநேகிச்சிருக்கிறார் பாருங்க. இயேசு மாத்தாள் இடத்திலும் அவருடைய சகோதரின் இடத்திலும் லாசரின் இடத்திலும் அன்பா இருந்த பார்த்தீங்களா, அவங்க நல்ல பங்கு தெரிஞ்சுட்டாங்க. அதனாலதான் கத்திரிச்சு அவங்க இடத்துல என்ன செஞ்சாரு, அன்பா இருந்தாரா. அதே சரி அநாதி சிநேகத்தால் சிநேகத்தின் காரியத்தில் நம்ம நினைக்கிறாரு இழுத்துக் கொள்கிறாரு. நம்ம முதல்ல நம்ம சீரத்தை குணமாக்கிட்டாருன்னா நம்மளை என்ன செய்யறாரு, பக்கமா இழுத்துக் கொள்றப்ப அந்த வேதம் சொல்லுகிறது, சீரத்தை குணமாக்கி உனக்கு மனப்பெருமண்ண சிநேகிப்பேன். முதல்ல நம்ம குறையெல்லாம் பாருங்க, அழிக்கிடுங்க. உலக சிநேகம் உலகத்தின் அன்பெல்லாம் நமக்கு ஒரு நாள் எடுத்து நம்ம விட்டு என்ன செஞ்சிடும், விலகி யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான நம்ம உலகத்துல எவ்வளவு சிநேகித்து உலகத்துல எல்லா மக்களும் நமக்கு சொந்தமாக்கி கொண்டாலும் நினைச்சிருமா தேவனுக்கு விரோதமான பகை. கத்துக்குள் அன்பானவர்கள், இது வரைக்கும் நம்ம ஆண்டோடைய பாத்துல உட்கார்ந்து கத்து நம்மளோட பேசினா இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்க பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த டிவி பார்த்துக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கான எங்களுக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீரை தொடங்க, கவலை மாத்துங்க, பிரச்சனை மாத்துங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்கப்பா. ஆசீர்வித்து உயர்த்த முடியாது ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே அவங்களுடைய கண்ணீரை துடைத்து அவங்க மேன்மைப்படுத்தி அவங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறார் ராஜா. பலப்படுத்த வேண்டுமா செபிக்கிற மகத்தான காரியத்தை நீங்க செஞ்சப்பா. அப்பா அவங்க வாழ்க்கையில அற்புதங்களை அதிசயங்களை அடையாளங்களை செய்து உங்க நாமத்தை மகிழ்ப்படுத்த முடியாது கூட செபிக்கிறோம். வேண்டிக் கொள்வதற்குள் நினைப்பதற்கு அதிகமாய் கிரிச்சு தேவனை நீங்க இருப்பதற்காக ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே உங்க தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. அப்பா அவன் ஸ்தோத்திரிக்கிறவங்க ஆசீர்வதிங்க, ரட்சிங்க, உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க, அக்கில மூடிக்கொள்ளுங்கப்பா. தேவ அபிஷேகத்துல நிரப்ப முடியாது செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அவர் உள்ளத்தை ஆட்கொள்ள முடியாது கெஞ்சி மண்டாடு கேட்கிறோம். தகப்பனே இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. அப்ப ஆன்மீக கண்களை திறந்து விட முடியாது செபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செஞ்சப்பா, கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. அப்ப அந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டு ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். பெரும்பாடுனால கஷ்டப்படுற மக்களை தொட்டு சுகமாக்குங்க, சுகமாக்குங்க ஏசப்பா. தொட்டு சுகமாக்க முடியாது கெஞ்சி செபிக்கிறேன் சப்பா. அப்பா அவை நோக்கி நாங்கள் மன்றாடி செபிக்கிறோம். வயிற்றுல கட்டி குணமாக்கிறோங்க. கற்ப கையில் ஏற்பட்ட பலவீனத்தை நீக்கி போடுங்கப்பா. அற்புதங்களை செஞ்ச சப்பா, அதிசயங்களை செஞ்ச தகப்பனை உம்மால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை தானே சப்பா. கத்தடி கிருபை அவங்களை தாங்கி வழிநடத்த முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம். கிட்னி பலவீனப்பட்ட மக்களை சுகமாக்குங்க, சுகமாக்குங்கப்பா. மஞ்ச காமாலையில கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்க சப்பா. தகப்பனே நோக்கி கெஞ்சி செபிக்கிறோம் ஐயா. தலைவலியில் கஷ்டப்படுற மக்களை சுகமாக்குங்க, மூளைக்காய்ச்சல சுகமாக்குங்க. அப்ப என்னென்ன காய்ச்சலோ பிள்ளைகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க, ஒவ்வொரு காய்ச்சலும் விடுதலை தர முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரை. கழுத்து வலியை குணமாக்குங்கப்பா, தலைவலியை குணமாக்குங்க ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். வயிறுவலி சுகமாக்குங்கப்பா ஆண்டவரே. நீ துதிக்கிறோம். அல்லையில பலவீனத்தை குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க. டிவி குணமாக்குங்க சப்பா. அப்பா நீ ஸ்தோத்திர வீசிங்க குணமாக்குங்க சப்பா, வீசிங்க குணமாக்குங்க. அலர்ஜினால கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்க, குணமாக்குங்க சப்பா. முழங்கால் வலியை குணமாக்குங்க சப்பா. கல்வார் ரத்தம் தெளிங்க சப்பா, தெளிங்க. அவங்களை எப்படியாவது குணமாக்க முடியாது செபிக்கிறோம். மனதுருகி சுகமாக்குங்கப்பா. மத்தேயு 14:14 சொன்னீங்களே, மனதுருகி சொஸ்தமாக்கு நேரிடி சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நினைவு கூர்ந்தல்லும் அப்பா. குணமாக்குங்க என் தகப்பனே, உங்களை குணமாக்குங்க, குணமாக்குங்கப்பா. ஐயாமை துதிக்கிறோம். மனநோயினால் கஷ்டப்படுற மக்களுக்கு அப்ப நல்ல ஒரு சமாந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியாது செபிக்கிறோம். ஏன் உலகத்துல வாழ்றேன், ஏன் இந்த உலகத்துல ஜீவிக்கிறேன் எண்ணிக்கொண்டிருக்கிற மக்களை அப்பாவை ஸ்தோத்திரம். ஆத்மாத்துல சமாந்தி சந்தோஷத்தை கொடுத்து அவங்களுக்கு ஆறுதல் படுத்தி ஆற்றி தேய்ச்சி ஆறுதல் படுத்த முடிய பாத்திரம் மன்றாடி செபிக்கிறோம். நிம்மதியை கொடுத்துடணும். கத்தடி கிருபை அவங்களை சூழ்ந்து பாதுகாக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரை. வேலை இல்லாத சகோதரர்களுக்கு வேலை கொடுங்க. திருமணம் ஆகாத சகோதரி திருமணம் நடக்குது வீசிங்க. குழந்தை பாய்க்கல சகோதரி குழந்தை பாய்க்கத்தை தாங்க. வேலையில ப்ரமோஷன் இல்லாத மக்களுக்கு வேலையில ப்ரமோஷன் கிடைக்க உதவிச்சிங்க. வேலையில கன்ஃபார்ம் ஆகாத மக்களுக்கு வேலையில கன்ஃபார்மாக உதவிச்சிங்கப்பா. கடன் நாள கண்ணீர்னால வேதனால தவிக்கிற மக்களை கடனடைக்கு உதவிச்சிங்க ஏசப்பா. ஏசப்பா கடனடைக்கு உதவிச்சிங்கப்பா. கஷ்டத்தை போச்சிருங்க, கண்ணீரை துடைச்சிருங்க ஏசப்பா. துன்பத்தை நீக்கிருங்க, தொல்லை மாத்துங்க ஆண்டவரே. நிம்மதி தாரு சுவாமி. சமாந்தி சந்தோஷத்தை தந்து உங்க நாமத்தை மகிப்படுத்த முடியாது கெஞ்சி ஜெபிக்கிறேசப்பா. பரலோக ராஜாவே நீ துதிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்கப்பா. அதிசயங்களை அற்புதங்களை செய்ய முடிக்காய் கெஞ்சி ஜெபிக்கிறேசப்பா. ஆண்டவரே நீ துதிக்கிறேன் சுவாமி. குடிக்கிற சகோதரனுக்கு விடுதலை தாங்கப்பா. குடி விட்டு விலக பலன் கொடுங்க. குடி பார்க்கும் போதே கசப்பாய் மாத்துங்க ஆண்டவரே. இறங்குங்கப்பா. சுகத்தை கொடுங்க. இந்த குடியிலிருந்து விடுதலை தாங்கப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. கேஸ்ல இருக்க மக்களுக்கு வெற்றி தாரு சுவாமி. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. தொழில் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பிரிந்த குடும்பத்தை இணைத்தரும். நிம்மதி ஆறுதலை கொடுத்துருங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. பலத்த காரியத்தை செய்யுங்க. ஆசீர்வதிங்க தகப்பனே. அவங்க பேரலாம் சீப்போசர் எழுதி கொள்ள முடியாது செபிக்கிறோம். ஆசீர்வத்து உயர்த்துங்க. நிச்சயமா எங்களை செவத்தை கேட்டிருக்கீங்க அப்ப. அந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்க மக்களை ஆசீர்வத்து உயர்த்த போயிரு கோடான கூடிய நன்றி. எல்லா துதிக்கான மகிழ்ச்சி செலுத்துறோம். யாஸ் பண்ணாமல் தாழ்வியாக்கி ஜீரோம் பரமபிதாவே ஆமே. அன்பானவர்களே, ஊழியர்கள் நடத்தும் உபவாச ஜப கூட்டங்கள் வெள்ளிக்கிழமைகள் தோறும் குன்னூர் பெட்ஃபோர்ட் அருகில் அமைந்துள்ள ஆல் செயின்ட்ஸ் பாரிஷ் ஹாலில் நண்பர்கள் 12 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும் நடைபெற்று வருகிறது. இக்கூட்டங்களில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டவர்கள் பலர். இக்கூட்டங்களில் நமது அன்பு சகோதரி எஸ்தராணி அவர்கள் தேவ செய்தி கொடுத்து ஒவ்வொருவருக்காகவும் பிரார்த்தனை எடுத்து வருகிறார்கள். நீங்களும் குடும்பமாக பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்ல அன்புடன் அழைக்கின்றோம். உலகில்
எங்கள் முகவரி இயேசுவின் கரம் ஊழியங்கள் 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0422233494, மொபைல் எண் 9430780119 மற்றும் 9487026155. In English, Hand of Jesus Ministries, 12/80 Ambedkar Nagar, Darlington Bridge, Konur 643101, London Green, South India. Our phone number 042322339494. Our cell number 944307801 and 9487026155. Our email address aidsinkaram@gmail.com. God bless you.